போக்கில் ஆனந்த கவிச்சாரல். கவிஞர் நா. ஆனந்தி சேதுவின் அற்புத படைப்பு. பார்ட் 1. போகிற போக்கில் ஆனந்த கவிச்சாரல். கவிஞர் நா. ஆனந்தி சேது, சென்னை. கவிதையிடல் பதிப்பகம் 2517, சந்தனூர் மேடு, திப்பிரெட்டு அள்ளி, அஞ்சல், தர்மபுரி 635301. தொடர்புக்கு 944574 2500 மற்றும் 79 047 223. நூல் குறிப்பு. நூல் போகிற போக்கில் ஆனந்த கவிச்சாரல். நூல் வகை கவிதை. ஆசிரியர் நா. ஆனந்தி சேது, சென்னை. தொடர்பிலக்கம் 9198 845 50807. முதல் பதிப்பு ஏப்ரல் 2025. உரிமை சி. ஆசிரியர். வெளியீடு கவிதையிடல் பதிப்பகம் 2/517, சந்தனூர் மேடு, திப்பிரெட்டி அள்ளி, அஞ்சல், தர்மபுரி 635301. தொடர்புகளுக்கு 9445 74 2500 மற்றும் 79 047 30 223. ISBN 978 93 49 716 75 பக்கங்கள் 100. விலை ரூபாய் 150. அணிந்துரை. ரதம் ஏறி பயணம் செய்திரு ஞான ரதம் ஓர் வெகுமதி ஆகுமே என்று தன்னம்பிக்கையோடு தன் கன்னி படைப்பை அறிமுகம் செய்துள்ளார் நூலாசிரியர் திருமதி நா. ஆனந்தி சேது. உள்ள கிடக்கைகளை உரைத்திட ஓர் கடவுச்சீட்டாய் எடுத்திருப்பது எழுதுகோலித்தான். தன் கையை நம்பி தமிழை தொட்டிட உணர்ந்தது என்னவோ உள்ளம் கவர்ந்த கவிதைகள். அலங்காரம் என்பது அழகற்றவைக்கு தானே. அன்னை தமிழுக்கு அரிதாரம் பூசவில்லை இவர் அன்பை கொடுத்துள்ளார். அதுவும் இயல்பு தமிழாய் அவர் தம் இயல்பை கொட்டி அழகு சேர்த்துள்ளார். வர்ணனைகள் இல்லாது வாஞ்சையோடு கூடிய வரிகளை வழிமொழிந்துள்ளார். தன் கவிதைகளில் இயற்கை, குடும்பம், சமூகம், மரபு, மகளிரயம், அன்பு, காதல், தலைமை பற்றி என்று பல பரிமாணங்களை படம் பிடித்து காட்டுகின்றது நூலாசிரியரின் படைப்பு ஆனந்த கவிச்சாரல். போகிற போக்கில் தூறினாலும் நல்லதொரு சாரல் இதயத்தை குளிர்விக்கின்றது. மடியினில் குலத்தை நினைத்ததும் பால் சுரக்கும், அதுபோல மனதினில் தாயை நினைத்ததும் பால் சுரக்கிறது கவிஞருக்கு. அம்மா என்று சொல்லி பார்க்கையிலே தித்திப்பாகிறதாம். திக்கி திக்கி பேசுவதற்கு முன்பே தித்திப்பாய் ஊறிய வார்த்தையல்லவா அம்மா. ஆனந்திக்கு ஆனந்தத்தின் திக்கு தெரியவில்லை போலும். அதனால் தான் ஆசை ஆசையாய் அன்னைக்கு எழுதிய பாமாலையில் உனக்கு முன்னே நான் சென்று பூத்தூவி உன்னை வரவேற்க வேண்டும் என்ற யாரும் சொல்லாத ஆசையை சொல்லி நெகிழ வைக்கின்றார். அதனால்தான் தாயோடு தந்தையும் கவிதைகளில் வலம் வருகிறார்கள். பெற்றவர்கள் மகத்துவம் காலத்தால் மாறாதது, காரணம் தேடினால் கிடைத்தது. கடவுள் தந்த வரமாம் அவர்கள். பொங்கும் புதும் புனலாய் பெருகி வருகிறதும் வைகை என்ற வைகை பொங்கி வந்த மண்ணிற்கு சொந்தக்காரர் அல்லவா. அதனால் தான் காகிதத்தில் கையில் பாலாறு பொங்கி பெருக்கெடுக்கிறது. தந்தைக்கோர் கீதம் படைத்துள்ளார். நான் கைப்பிடித்து நடந்த முதல் நடைவண்டி, நான் கைப்பிடித்து எழுதிய முதல் எழுதுகோள் அப்பா. துரோணராய் மானகுருவாய் பிதாமகராய்
பார்த்த அப்பாவை குலசாமியாய் வணங்குகின்றதில் பெருமிதம் மிளிர்கின்றது. அப்பாவும் அம்மாவும் தந்த பண்பு முன்னோர்களை நினைத்து கவி படைக்க வைத்துள்ளது என்றால் நூலாசிரியர் மரபை காக்கும் மாணிக்கமாய் திகழ்கிறார். தனது அம்மாவின் வழி மட்டுமல்ல, அம்மம்மாவின் வழிகளுக்கும் வரி சமைத்துள்ளார். கடும் சொல்லும் சுடும் சொல்லும் தந்த வழிகள் சிங்கப்பெண்ணாய் மாற்றியது. வழிகள் தாங்கிய மாதரிசி வழிகாட்டும் மருதாயினும் மாமியாராகவும் விளங்குகின்றார் என்று குலமகள் பெருமையை காக்கின்றார் அன்பு கவிஞர். குடும்பம் தாண்டி இயற்கையை வர்ணிக்கும் விதமாக மரத்தையும் அருவியையும் மலையையும் தனது கவி வரிகளில் காட்சிப்படுத்தியுள்ளார். எச்சூழலிலும் மரபு மாறாது தன்னை போலவே கைக்கு வளையல்களும் விரலுக்கு மருதாணியும் கொண்டு பாரம்பரியத்தை கவிதையிலும் காப்பாற்றுகின்றார். மகாகவி பாரதி, அப்துல் கலாம் ஐயா, காமராசரோடு கண்ணதாசனும் சிவாஜி கணேசனும் பாடும் நிலா பாலுவும் போற்றப்படுகிறார்கள். இவள் தம் வரிகளில் வரட்டும் கௌரவம் நீ பார்ப்பதனால் எந்த வரவுமே இருக்காது என்று இளைஞனுக்கு புத்தி சொல்லி உள்ளம் ஊனப்பட்டால் வாழும் வாழ்க்கை பொருள் அல்ல. உள்ளம் நல்லாயிருந்தா தானம் செய்ய தடையில்லை என்று மக்களுக்கும் தானத்தின் விழிப்புணர்வை கொடுக்கிறார். சுட்டரிக்கும் சுட்டி கண்ணம்மாவிற்கு நீயாயிரு, மதத்தின் சாயம் உனக்குள்ளே வேண்டாம் என்று குறும்பா கூறியுள்ளார். எத்தனை சொன்னாலும் மனக்கட்கும் என்று மெனகட்டு போட்டா 8 புள்ளி கோலத்திற்கும் வீட்டு பாடம் சொல்லிக் கொடுத்து தையல் இவளிட்ட கோலத்திற்கும் தைத்தது ஒரு அழகிய பாமாலை. மொத்தத்தில் அத்தனையும் தித்திப்பாய் ஆனந்த ராகமாய் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாத உண்மை தோழியின் உள்ளப்பதிவாக வலம் வந்த வரிகள் பாரதங்களாய் அமைந்தது. வாசகர்களின் ஞான பயணத்திற்கு தமிழ் கூறும் நல்லுலகில் இன்னொரு ஞான ரதம். சாரதியாய் மாறும் வாசகர்களுக்கு இப்படைப்பு ஓர் தரமான ரதமாக மாறும். தமிழ் அன்னையின் மகுடத்தை அலங்கரிக்க மென்மேலும் நல்ல பல நூல்களை படைத்திட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழிய நானிலம், வாழிய நற்றமிழ். வாழ்த்துக்களுடன் உலக சாதனையாளர், திருக்குறள் தூதர், மொழியின் யாழ், மதிப்புறும் முனைவர் க.ப. ராஜலட்சுமி நாஞ்சில் ராசு, நிறுவனர் சங்கீத சாரல் பல்கலை சங்கமம், நாகர்கோவில். வாழ்த்துரை. பைந்தமிழ் சொல்லோடு பன்முக திறமை பாடலில் புலமை பழகுவதில் தேனாக, பார்வைக்கு மென்மையாக, முத்தமிழ் சுவையாக, முக்கணியின் சாராக, பணிவான அன்போடு, கற்றலில் வெற்றியுடன், ஆனந்தத்தின் அலைவரிசை அழகுற அமைத்து, அகர முதலாக நகரமே முடிவாக சிறப்பான கவிவரிகள் செந்தமிழில் பாசூடி வளரிளம் பிள்ளைக்கு வழியாக வாகை சூடிடும் அழகு தமிழ் கவியாம். அனைவருக்கும் உதவிடும் அன்பு ஆனந்தி சேது அம்மா அவர்கள் அறிவோடு ஆரோக்கியமும் பெற்று பற்பல நூல்கள் பாரினில் படைத்து வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகின்றேன். என்றும் அன்புடன் வாசகி பொன்னரசு, அரசு பள்ளி ஆசிரியர், கள்ளக்குறிச்சி. பதிப்புரை. கவிதேடல் கோகுல் காளியப்பன். வாசிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வாசிப்பை நேசிக்கும் அனைத்து வாசகர்களுக்கும், கவிஞர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் ஆகிய நெஞ்சிற்கினிய சொந்தங்கள் அனைவருக்கும் கவிதேடல் பதிப்பகத்தின் முத்தான முதல் வணக்கங்கள். புத்தகங்கள் ஒவ்வொன்றும் பொக்கிஷங்கள் என்பதில் பெரும் நம்பிக்கை எனக்குண்டு.
அதன் பொருட்டே அரிய பொக்கிஷங்களை உருவாக்கும் இந்த மனநிறைவான செயலை செய்து வருகின்றோம். ஒவ்வொரு நூலுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கத்தான் செய்கிறது. நூலாசிரியர் கவிஞர் நா. ஆனந்தி சேது அவர்கள் இந்த நூலுக்கு கொடுத்திருக்கும் தலைப்பே புத்தகத்தின் ஒவ்வொரு பக்கங்களையும் படிக்க தூண்டுகிறது. போகிற போக்கில் ஆனந்த கவிச்சாரல். மேலும் இவரது என்னுரையையே கவியாக வழங்கி அங்கிருந்தே நமக்கு நூலை படிக்கும் ஆர்வத்தை தூண்டுகின்றார். இவரின் எழுத்துக்கள் யாவும் தன்னம்பிக்கை ஊட்டும் விதமாகவும் பல யதார்த்தமான உண்மைகளை கூறும் விதமாகவும் நம் மனதில் நின்ற பலரையும் தம் கவிவரியில் கொண்டு வந்துள்ளது நூலுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வண்ணம் அமைகின்றது. மேலும் ஆசிரியர் தான் பயின்றது வேறு துறையானாலும் தமிழ் மீது கொண்ட ஈர்ப்பால் தமிழ் தொண்டு செய்து வருகின்றார். அவரது எழுத்துக்கள் மூலமாக இன்னும் நிறைய சாதனைகள், கவிதைகள் போன்றவற்றிற்கு சொந்தக்காரர் நம் நூலாசிரியர். தங்களது தமிழ் பணி தொடர மனமாற வாழ்த்துவதில் பெருமை கொள்கின்றோம் அம்மா. பதிப்பகத்தார். என்னை பற்றி. நமஸ்தே, வந்தனம், வணக்கம் நட்புகளே. அடிப்படையில் அடியின் மதுரைக்கார பொண்ணு. பள்ளி கல்லூரி நாட்களிலேயே அகால நேரத்தில் கூட எழுந்து உட்கார்ந்து கவிதை எழுதும் பழக்கம் உண்டு. மரபுசார் கவிதைகள், புது கவிதைகள். கடந்த 5 ஆண்டுகளாக குறும்பா துளிர்பா என்னும் துளிப்பா ஐக்கு எழுதுகிறேன், இன்னும் எழுதுவேன் என்ற ஆசை, பரம்பொருள் அருள் இருந்தால் எல்லாம் அவன் செயல் நடந்தேறும். எனது படைப்புகள் பள்ளி கல்லூரி ஆண்டு மலர்களிலும், தினமணி, கதிர், கற்கண்டு, இதயம் பேசுகிறது, கலைமகள், மங்கையர், மலர் போன்ற பொழுதுபோக்கு புத்தகங்களில் வந்திருக்கின்றன. என்னை ஊக்கப்படுத்தியவர் என் அம்மா திருமதி ஜெயா நாராயணன் எனும் ஜெயலட்சுமி நாராயணன். எனது எழுத்துக்கள் பற்றி உங்களோடு. அனைவருக்கும் உங்களது பிரியமான தோழி நா. ஆனந்தி சேதுவின் தமிழ் வணக்கம். ஊக்குவிக்க ஆட்கள் இருந்தால் ஊக்குவிப்பவர் கூட தேற்றும் விற்கும் சாதனையாளரே எனும் வாலி அவர்களது சொற்களுக்கு எடுத்துக்காட்டு ஆனேன் மக்களே. நித்தம் ஒரு கவிதை வீதம் கடந்த 2020 தமிழ் புத்தாண்டு முதல் இதுவரையில் சற்று ஏறக்குறைய 500க்கு மேற்பட்ட கவிதைகளை அடியவள் படைத்துள்ளேன். அடியவள் கவிதைகள் அன்றைய தினம் கவிக்கு படகரு சார்ந்ததாக இருக்கும். இப்படி ஒன்று பெரும் வித்தகை அல்ல. சங்கம் வளர்த்த தமிழ் கொண்ட மதுரைக்கார பொண்ணு நான். மனதில் பட்டதை அப்பட்டமாக வெள்ளந்தையாய் பேசுபவள். எனது ஆக்கமும் படைப்பும் சிறு கவியாக, குறும்பாவாக, துளிர்பாவாக, புது கவிதையாய், மரபுசார் புது கவிதையாய், வெண்பாக்களாக, சிற்சில, இப்படியாக செல்ல கிருக்கல்கள். எனது கவிச்சாரலில் சிற்றெருப்பிற்கும் கவிதையுண்டு, படப்படக்கும் பட்டாம்பூச்சிக்கும் கவிதையுண்டு, இயற்கைக்கும் கவிதையுண்டு, செயற்கைக்கும் கவிதையுண்டு. எனது கவிதைகளில் மிளிர்ந்தவர்கள் இங்கே. நடிப்பின் இமயம் செவாலிய சிவாஜி, மனித நேய முதல்வர், கர்ம வீரர் காமராஜர், மக்களால் நான் மக்களுக்காக நான் என முழக்கிய தமிழக பெண் முதல்வர், பெண் சிங்கம் ஜெயலலிதா அம்மா, அடையாறு புற்றுநோய் மைய சாரதா அம்மா, ஷனா போடும் தகுதி கொண்ட மனிதர் கலாம் ஐயாவிற்கும் கவிதையுண்டு, பாடும் நிலா பாலு அண்ணாவிற்கும் கவிதை உண்டு, என் முப்பாட்டன் பாரதிக்கோ பற்பல கவிதைகள் உண்டு. பட்டென சட்டென அட்பாயும் சில் பறந்து சென்ற பாண்டியன் இஸ்டோர்ஸ் புகழ் முல்லை எனும் சித்தாராவுக்கும் கவிதையுண்டு. பக்திக்கு கவிதையுண்டு, பண்பிற்கும் கவிதையுண்டு, ஜனன கவி உண்டு, மரண கவி உண்டு, இளம் பெண்ணிற்கு கவிதையுண்டு, முதுமைக்கும் கவிதையுண்டு. பெற்றோருக்கும் முற்றாருக்கும் இடது அம்மம்மா மாமியாருக்கும் பெற்றெடுத்த கிள்ளைக்கும் பிள்ளைக்கும் சில பல கவிதைகள் உண்டு. பொறுமையாய் இதை படித்த குழு நண்பர்களுக்கும் கவிதையுண்டு.
நூலாசிரியர் தன்னுரை. அன்புடன் நான் ஆனந்தி சேது. அடியவளை பற்றி சில பல தகவல்கள். தமிழ் பாடுவோம். தமிழ் அருவி, ஆனந்த ராகம், இன்னிசை மலை, பாடுவோர் பாடலாம், பாடும் நிலாக்கள் போன்ற பாடல் தலங்களிலும் தமிழா தமிழ் பேசு, முழங்கட்டும் முத்தமிழ், தென் தமிழ் பேரவை, மாந்தளிர் பூவியர் போன்ற தமிழர் தலங்களிலும் எனது படைப்புகளால் பங்களிப்பால் பயணிக்கின்றேன். நித்தம் பற்பல தமிழ் வளர்க்கும் நிகழ்ச்சிகளில் இயம்புக இலக்கியம், கூறுக பொருள், திருக்குறள் கூறி பொருள் உரைத்து சுவைப்பட பேசுதல், பட்டிமன்றம், கருத்தரங்கம், வழக்காடு மன்றம், கதையும் நீதியும், வா தமிழா நீ தனி சிறப்பு, தலைப்பு சார்ந்து பேசுதல், தினம் ஒரு திருக்குறள், பாப்புனைதல் போட்டி, படத்திற்கு கவிதை எழுதுதல், எண்ணத்தை எழுதி பழகு, வரலாறு பேசு நிகழ்வு. இப்படி கொரோனா காலகட்டத்தில் 2020 ஆண்டு முதல் இப்பொழுது வரை தொடர்ந்து பங்களிப்பு பணி செய்து வருகின்றேன். பரம்பொருளின் அருளால் ஈழத்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் வளர்க்கும் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பு பரிசு முதல் பரிசு பாராட்டு சான்றிதழ் பட்டங்கள் பெற்றுள்ளேன். கடந்த 5 வருட காலகட்டங்களில் சற்று ஏறக்குறைய 500 மரபுசார் புது கவிதை துளிப்பா, குறிப்பா எனும் சில பல கவிதைகள், அதிக அளவு புது கவிதைகள், கவிதை புனைதல், புலனத்தில் கவிதைகள், பைந்தமிழ் பகிரி, பைந்தமிழ் உலகம், தமிழ் பாடுவோம், கவித்துளி, கவிதை புனையுங்கள், புலனங்களில் பிற மொழி கலக்காமல் தமிழ் பாக்கள், முழங்கட்டும் முத்தமிழ், சிந்தனை சிறகுகள், வள்ளலார் செந்தமிழ் சங்கம், தென் தமிழ் பேரவை உள்ளிட்ட பல புலனங்களில் தளங்களில் நித்தம் நடைபெறும் நிகழ்வுகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்றுள்ளேன். வா தமிழா தமிழ் பேசலாம் புலன நிகழ்வுகளில் தினந்தோறும் கலந்து கொண்டு என் பங்களிப்பை தருகின்றேன். வா தமிழா பாட்டு பாடலாம் இத்தலத்தில் இயலும் போது திரை இசை பாடல்களை பாடுகின்றேன். நான் அடிப்படையில் வணிகவியல் முதுகலை மற்றும் பட்டய நிர்வாகவியல், நிதியியல் படித்து துறை சார்ந்த வேலை செய்தாலும் தமிழ் பேரில் உள்ள பற்றால் தமிழ் வளர்க்கும் அனைத்து நிகழ்வுகள், சிறுகதை எழுதுவது எல்லாம் எனக்குரிய ஈடுபாட்டுடன் செய்து வருகின்றேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. ஆகவே 57, நிறைவுற்ற திருமணமான பெண்மணி. வணிகவியல் முதுகலை மற்றும் நிர்வாக பட்டய மேலாண்மை நிதியில் பயின்று 25 வருட முழுநேர பணியிலும் கடந்த 10 வருடங்களாக தனியார் காப்பீட்டுத்துறை முகமை மேலதிகாரி பகுதி பணி செய்து வருகின்றேன். எனது கணவர் திரு எஸ். சேதுராமன் புகைப்பட கலைஞர். மேலும் வாழ்வாதாரத்திற்கு சிம்சன் தனியார் நிறுவனத்தில் இயந்திரவியல் மேலாளர் பணி செய்கிறார். மகன் மற்றும் மகள் இருவரும் கல்லூரி படிப்பை முடித்து பன்னாட்டு நிறுவனங்களில் பணி செய்து வருகின்றனர். உடலில் குறை இருந்தாலும் உள்ள குறைபாடுகள் கூடாது என்பதிலும் நேர்மறை எண்ணங்கள் கொண்டு அவற்றை மற்றவர்களுக்கு பரப்புபவள். இந்த வாழ்க்கைக்கு என்ன குறை என்று பெருமிதம் உடையவள். அடிப்படையில் கிருஷ்ண பக்தியும் சாய்நாத் மகாராஜ் பக்தியும் கொண்ட அந்தன வகுப்பை சேர்ந்தவர். இதுவரையில் ஆன்மீகம் சார்ந்த தொடர் நிகழ்வில் நாராயணியம் கண்காட்சி 2024, நாராயணியம் ஆன்மீக வினா நிகழ்வு 2025, 2 உலக சாதனை நிகழ்வும் செய்துள்ளேன். என் அருமை தோழி திருமதி ராஜலட்சுமி சுபாகரன் செந்தில் நடத்தும் சங்கீத சாரல் பல்கலை சங்கமம் சார்பில் நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வுகளாக திருக்குறளும் கானமும் தொடர் நிகழ்வு, 33 மணி நேர சாதனை நிகழ்வும், மகாகவி பாரதியின் புதிய ஆத்திச்சூடு 35 மணி நேர உலக சாதனை விருதும் மற்றும் சமீபமாக விசுவாச சித்திரையில் முத்திரை பதிக்கும் வண்ணம் இனியவை 40, உண்ணா 40, கார் 40, களவழி 40 இவைகள் செய்யுள் பொருள் கதை பொருத்தமான திரை இசை பாடல்களை 40 பெரியவர்கள் 2 சிறார்கள் பங்கு கொண்ட தொடர் நிகழ்வாக 40 மணி நேரங்கள் நாளும் 40 என்ற நிகழ்வு உள்ளிட்ட
7 உலக சாதனை நிகழ்வில் தொடர் பங்களிப்பு செய்து வெற்றி பெற்ற தருணம் ஆனந்திக்கு ஆனந்தமோ ஆனந்தம். குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்பது எனது தாரக மந்திரம். என்றும் அன்புடன் நான் ஆனந்தி சேது, எம்காம் MPA நிதியியல், கோல்டன் அவென்யூ, விதஸ்ரேணி, சென்னை 600042.